சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணை பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. அப்பன் சிவனே, சிவனேன்னு இருக்கிற என்னை ஏன் இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறேன்? நானா எதையும் செய்யறதில்ல, நீ பார்த்து தான் இந்த உலகத்துல எல்லாமே நடந்துட்டு இருக்கு.
நான் செஞ்சது பாவமா இருந்தா இந்த பாவத்தையும் நீயே ஏத்துக்கப்பா, ஏத்துக்க. அப்பன் சிவனே, எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவ சிவா, வர்றேன்ப்பா. கான்ஸ்டபிள்ஸ் சார். கொலையாளிங்க ஏதாவது தடயங்கள் விட்டு போயிருக்காங்களா பாருங்க. சரி. ஜீப் கார் டயர் மார்க் இருக்கான்னு பாருங்க. சரி சார். காலடி தடங்கள் ஏதாவது இருக்குதான்னு தரவா செக் பண்ணி பாருங்க. ஒரு இடத்தையும் விட. ஓகே சார். போடுங்க. ஸ்பாட்டிங் தான் சார். இது வரைக்கும் தரவா செக் பண்ணிட்டேன் சார். தடயம் எதுவும் கிடைக்கல. கார் ஜீப் எந்த டயர் மார்க்கும் இல்ல சார். சார் போலீஸ் டாக் சொல்லியிருக்கு, வந்துட்டு இருக்கு. இந்த ஏரியாவை அப்படியே கார்டன் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே சார். அங்கே தானே? இங்கே தான் சார். சார். ஆனா பொண்ணா? பொண்ணு சார். பாடி யார் முதல்ல பார்த்தது? இந்த ஏரியா ஆள் பார்த்துருக்காரு சார். அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லா டீட்டெயிலும் வாங்கி சார். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் வர சொல்லுங்க. சொல்லியே சார். ஃபாரன்சிக் ஆளுங்க வர சொல்லுங்க. ஓகே சார். வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா? தரவா தேடிட்டு இருக்கோம் சார். இந்த ஏரியாவை கார்டன் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே சார். யாரையும் உள்ள விடாதீங்க. ஓகே. ஸ்கேன் த ஏரியா. ஓகே சார். அனிதா, அனிதா, ஐயோ, அனிதா, ஐயோ, அனிதா, ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அனிதா, அனிதா, ஐயோ, அநியாயமா கொண்டுட்டானே. ஐயோ, அம்மாடி, அனிதா, 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 ஐயோ, ஐயோ, அம்மாடி, அம்மாடி, அனிதா, நான் உன் அம்மா வந்திருக்கேம்மா. ஐயோ, உன்னை இப்படி அநியாயமா கொண்டு போட்டுட்டானே பாவி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, உன்னை இப்படி பண்ணிட்டானே. உன்னை இப்படி பாக்குறதுக்கான பெத்து வளர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிட்டு போய் உன்னை இப்படி பணமா படுக்க வச்சுட்டானே பாவி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டானே. அட பாவி. எந்திரிங்க ப்ளீஸ், எந்திரிங்க. ஐயா, இவன் ஏன் பொண்ணியா? சரிங்க, தயவுசெய்து எந்திரிங்க முதல்ல. ஐயா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டிட்டு போனாயா, இப்ப இப்படி போனமா படுக்க வச்சுட்டாயா? ஐயா, என் மகளை கொண்டவனை யாருன்னு எனக்கு தெரியும்யா, எனக்கு தெரியும். ஐயா, என் மகளை கொண்டவனை யாருன்னு எனக்கு தெரியும்யா, எனக்கு தெரியும். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை காட்டி இப்படி மோசம் பண்ணிட்டாயா. அந்த மாசில மணிதாயா, அந்த பாவிதாயா என் பொண்ணை கொலை பண்ணிருக்கணும். எனக்கு நல்லா தெரியும். பாருங்க,
குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியது எங்க வேலை. உங்களுக்கு மாசிலாமணி மேல சந்தேகமா இருந்தா எழுதி கொடுங்க, நாங்க விசாரிக்கிறோம். எனக்கு சந்தேகமே இல்லையா, எனக்கு சந்தேகமே இல்ல. அவன் தாயா ஆசை காமிச்சிய போடமாக்கிட்டா. அந்த மாசிலாமணி தாயா, அந்த மாசிலாமணி தான். நான் தான் சொல்றேன்ல, பெத்தவன் நான் சொல்றேன்ல. அவன் தாயா கொலை பண்ணிட்டா. அவன் தாயா என் பொண்ண கொலை. விசாரணையில அவர் தான் குற்றவாளின்னு தெரிய வந்தா அவரையும் அரெஸ்ட் பண்ண நாங்க தயங்க மாட்டோம். சரியா? முதல்ல இந்த ஏரியாவை கார்டன் ஆஃப் பண்ணுங்க. ஆளுங்க எல்லாம் வெளில போக சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார். ஐய் போங்க போங்க, அந்த பக்கம் போங்க. இங்க வாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் எல்லா எவிடன்ஸும் கேதர் பண்ணி அம்மாடி. அம்மாடி. இப்படி உன்னை அநியாயமா மாறி கொடுக்கறதுக்காடி நான் உன்னை பெத்து வளர்த்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்குவார்னு சொன்னியடி. அந்த படுபாவி ஒண்ணு கூறு போட்டுட்டானே. அம்மா விடுமா, அழறதுனால மட்டும் அக்கா உயிரோட வந்துட போறாங்களா? தினா, அவ சாகணும். இதே மாதிரி துடிச்சு சாகணும்டா. உங்க அக்காவுக்கு கூட பிறந்தவன்னு நீ அவளுக்கு எதுவுமே செஞ்சதில்ல. அவ ஆத்மா சாந்தி அடையணும்னா அந்த மாசிலாமணிய கொல்லணும்டா, கொல்லணும். நீதாண்டா அவனை கொல்லணும். அவன் தான் அக்காவை சாகடிச்சான்னு தெரிஞ்சப்பவே அவனோட சாவு என் கையில தான் முடிவு பண்ணிட்டேன். அவனை ஒரே அடியை சாகடிக்கிறதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதான்னு தெரியல. அண்ணா காஃபி. நான் மரதான் இந்து யூனிவர்சிட்டி போகணும் சொன்னால, கிளம்பிட்டாளா? நீங்க வேற, அவ என்ன இவ்வளவு சீக்கிரம் போய் காலேஜ் கேட்ட ஓபன் பண்ண போறா? மகாராணி இன்னும் ஏந்திரிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேன். ஏய் இந்து, 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 ஏய் இந்து, இந்துமா, இந்து, இந்து எங்க போயிட்டானே தெரியலையே. எங்க தேடியும் காணும். மனசுக்கு பிடித்த வாழ்க்கையை தேடி போகிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். அடி பாவி, இப்படி பண்ணிட்டு போயிட்டேடி. அண்ணா, அண்ணா, என்னம்மா? அண்ணா கொஞ்சம் இங்க வந்து பாருங்கள. என்னம்மா என்னாச்சு? இங்க வந்து இந்த அநியாயத்தை பாருங்கள. ஐயோ பாவி.
என்னம்மா என்ன இங்க நடந்துச்சு? பாருங்கண்ணே, எல்லாம் அநியாயம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கானு. நம்ம தலையில கள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டானு. அண்ணே அண்ணே, அவ ஏற்கனவே எல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கானே. எல்லாத்தையும் நல்லா பிளான் பண்ணிட்டு தானே போயிருக்கா. பாருங்கண்ணே, எதையுமே காணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டோம். ஐயோ, நம்ம எவ்வளவு தலையா அடிச்சுக்கிட்டோம். எதுவும் கேட்காம இப்படி நம்ம தலையில கள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டாலே. விடுமா, கண்டுபிடிச்சிடலாமா, நீங்க கவலைப்படாதமா. போயிட்டாலே, எவ்வளவு சொன்ன நானும் பசங்க போய் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருவோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இங்க போயிட போறமா, இங்கதான் இருப்பா. அவன் இனிமே வர மாட்டான். எவ்வளவு தேடி வர மாட்டான். என்னாச்சு? பாருப்பா, பாரு, எல்லா வழியாயும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாலே. சொன்னா கேட்டாலா? எவ்வளவு சொல்லி இப்படி பண்ணிட்டாளே. அவன் ஒரு நல்லவனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே சேர்த்து வச்சிருக்கலாம். சரியான ஃப்ராடு. பிரசன்னா, நாம ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வாங்க. போலீஸ்க்குலாம் போக வேணாம். அக்கம் பக்கம் தெரிஞ்சா நம்ம குடும்பம் மானமே போயிடும். அத்தை, இப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டிய நேரம் இல்ல. அவ கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இதுக்கு தான் ஆபத்து. ஐயோ, செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டு போயிட்டான். இந்து அந்த ராஸ்கல் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்பா. வாப்பா போலாம். பாப்பா, அத்தை இப்ப தனியா விட்டு போவனா. நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு சொன்னா நம்ம கேட்டாலா படுமா? நானும் இருக்கும்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். கவலையே படாத. என்ன நேத்திக்கு போனா இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தகவலையும் காணும். எங்க இருக்காளோ, எப்படி இருக்காளோ, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு. என் பிரசன்னா உன்னையே சுத்தி சுத்தி வந்தாலே, அப்பவே நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா இப்ப எப்படி எல்லாம் ஆயிருந்திருக்குமா? ஏதோ போனா போகுதுன்னு ஒப்புக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. அத அவ புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணமே வேணான்னுட்டா. கடைசியில உன் மேல உள்ள வெறுப்புல பாவி பொண்ணு இப்படி பண்ணிட்டு போயிட்டா. மரகதம், உன் பொண்ணு பண்ண தப்புக்கு என் பையன் என்ன பண்ணுவான்? பிடிக்கலன்னு தெரிஞ்ச போது நாம ஒதுங்கி இருக்கணும். கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது நம்ம தப்பு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு புது கதையை சொல்லி உன் பொண்ணு தான் கல்யாணத்தை நிறுத்திட்டா. அது அவ பண்ண தப்பு. அப்பா விடுங்க, பாவம். அத்தை இப்ப ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. இப்ப போய் பேசிக்கிட்டு என்னதான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்ன இந்து வேண்டான்னு சொன்னப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒருவேளை நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம இருந்திருக்கும். ஒரு டிராமா மாதிரி ஆயிருக்கும். அத்தை, இப்ப கூட சொல்றேன், அந்த தீனா நல்லவனா இருந்தா எப்படியாவது நானே அவனை தேடி கண்டுபிடிச்சி வாழ்த்தி கூட்டு வந்துருவேன். அவன் நல்லவன் இல்லைன்னு இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பண்ணிட்டாளேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. நிஜமாவா? எங்க? சரி சரி, நான் உடனே வரேன். என்னப்பா? ஆண்டவா, இப்ப பத்திரமா திருப்பி வந்துடணும். யார பாக்கணும்? ரேகா மேடம் அவசரம் வர சொன்னா. மேல போங்க. வாங்கப்பா. ரேகா மேடத்தை பார்க்கணும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே. சார், மேடம் வராங்க. என்னாச்சு? எங்க?